லாஸ்ட் 2 வீக்ஸாக நான் அம்மா வீட்டில் தாங்க இருக்கேன். அம்மா வீட்டில் ஒன் டேயில் நான் என்னென்னலாம் சாப்பிட்டேன்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து குழிப்பணியாரம் தாங்க சாப்பிட்ருந்தேன். இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். எண்ணெயில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை வந்து இட்லி பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். குழிப்பணியாரக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அந்த மாவு ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் வந்து நாங்கள் தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட்டோம். நீங்கள் வந்து தக்காளி சட்னி அப்படின்னா கார சட்னி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆஃப்டர்நூன் வந்து மஷ்ரூம் குழம்பு தான் பண்ணலான்னு இருந்தோம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, மஷ்ரூம் எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி வச்சுட்டேன். வெயிலுக்கு ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்லாம் போல் இருந்துச்சு. அதனால் 11:30 போல் நுங்கு பால் பண்ணியிருந்தோம். இதோட ரெசிபி வந்து நான் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ், மஷ்ரூம் குழம்பு, ரசம், அப்புறம் எக் ஆம்லெட் பண்ணியிருந்தோம். இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஈவினிங் போல் அப்பா குட்டி சமோசா வாங்கிட்டு வந்திருந்தார். எனக்கு இந்த ஆனியன் சமோசானா ரொம்ப பிடிக்குங்க. எவ்வளோ கொடுத்தாலுமே சாப்பிடுவேன். அதை வந்து டீ கூட வச்சு சாப்பிட்டாச்சு. நைட் டின்னர் சிம்பிள் தான், இட்லியும் புதினா சட்னியும்.